ப்ரோ நீங்கள் சாமி ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடா ஆமாங்க நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4000 சில்லற பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் ரெண்டு இதுலையும் சேர்ந்து தான் சொல்கிறேன். 4000 சில்லற பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து அந்த ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு ஏகப்பட்ட பேர் மாலை போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் போகிற வயசு தான். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு தெரில. ஆனால் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு திருப்பு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், இப்படி நிறைய பேர் மாலை போடுறாங்களே நானும் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே எங்கள் அம்மா என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நேர்த்தி கடன் இருந்தால் தான் போடுவாங்க, சும்மாலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டி விட்டாங்க. ஐயோ அப்போ மாலை போடுறது சும்மா நார்மல் விஷயம் கிடையாது போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து அப்படியே இதுன்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் செட் போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் செட்டு வச்சுருப்பாங்க தசரா குழு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலையும் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசரா குழுவோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓம் சக்தி தசரா குழு. பார்த்திங்கன்னா அங்கே தான் நாங்கள் அடிக்கடி போய் இருப்போம். அப்படியே லீவ் அன்னைக்கெலாம் நாங்கள் அங்கே போய் லாண்டே கிடப்போம். அடுத்த சாயங்காலம் போகிறது அப்படிலாம் இருப்போம். அந்த லீவ் அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த மாலை போடுறாங்கள்ல சாமியாரெலாம், அவங்களாம் வந்து தசரா செட்டில் பச்சரிசி சாப்பாடும் அந்த துவையிலும் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்களும் அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கு மெனக்கிட்டு போய் ஓடி போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் வந்து ஒரு தாத்தா சாமின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது அவங்க வந்து வயசானவங்க, அவங்கள வந்து நாங்கள் தாத்தா சாமின்னு சொல்லி கூப்பிடுவோம். பார்த்துக்கோங்க, அவங்க அந்த தாத்தா வந்து சின்ன பசங்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் அந்த தாத்தா சாமிக்கிட்ட வந்து நாங்கள் வந்து கேட்போம், ஒவ்வொரு சாமி ஹிஸ்ட்ரியாக சொல்லுவாங்க, நிறையா ஹிஸ்ட்ரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊடையில் இருந்து அந்த தாத்தாலாம் முன்னாடி இருந்து வர்றதில்லை. இப்போ என்னாச்சுன்னு தெரில தாத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு வந்து இறங்கும்னா எல்லாருமே வேஷம் கட்டி இறங்குவாங்கல்ல, அது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் இங்கே இறங்குவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சாமி ஆடுற நின்று பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் சாமி பின்னாடியே போவோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 நாள் 4 நாள் ஜாலியாக இருக்கும். அப்படி சாமி ஆட்டத்தெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசரா எல்லாம் முடிஞ்சிடும், கொடியெல்லாம் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர் ஆட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே இருப்பாங்களே, ஒரு செட்டு மாதிரி போட்டு சாமி போட்டா வச்சு இந்த கிட்டையெல்லாம் வச்சு கை மாதிரி வச்சு அந்த மாதிரி கிரீடெல்லாம் அழகாக செஞ்சு அந்த மாதிரி கிடந்து ஆடிட்டுவோம். கொட்டு வந்து கேனு, இந்த டொரினா கேனு, பெப்சி கேனு, அந்த மாதிரிலாம் டங்கு வண்டுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு கிடப்போம். அதெல்லாம் ஒரு ஜாலி டைப்புங்க. ஆனால் செம்ம என்ஜாய்ங்களா. அந்த இப்போலாம் எங்கே யாரில் ஆடுற மாதிரி இருக்குது எல்லாம் சும்மா. அதை அப்போ வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு கிடப்போம். அது வந்து ஒரு ஜாலியாக இதுன்ட்ருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலைக்கெலாம் போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செட்டு இறங்கும்போது சாமியாட்டம் பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த இப்போ நான் மாலை போடுற முன்னகிட்டலாம் நான் இந்த எண்ணெய் வாளிலாம் ஊற்றுவாங்கல்ல அக்னி சட்டிக்கு, அது அந்த மாதிரிலாம் நான் நிறைய எனக்கு அந்த உதவி செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு வந்து எங்கள் அண்ணன், அதாவது எங்கள் சித்தி பையன், அடுத்து இன்னொரு அண்ணன், 2 பேரும் வந்து வேஷம் போட போகிறேன்ட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து முன்னாடியே வேஷம் போடுவான், குறவை வேஷம், அதுக்கப்புறம் இந்த அனுமார் வேஷம் இந்த மாதிரி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளி வேஷம் போடணும்னு இருந்துட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு வாங்க போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டிருக்காங்கல்ல, உடனே போய் தலைமகாளிக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேட்குறாங்க. 2 அண்ணனில் ஒரு அண்ணனை பார்த்திங்கன்னா மயானகாளி வேஷம் தான் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தன் வந்து நான் கேட்குறேன், ஆனால் காளி வேஷம் நீங்களா ஏதாட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தலைமகாளிக்கிட்ட போய் கேட்டான். உடனே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நீ வந்து செங்காளி வேஷம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு செங்காளி வேஷம் போட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, நான் மயானகாளி வேஷம் போடட்டான் கட்டுறேன், சரி நீ போட்டுக்க அப்படின்ட்டாங்க. மயானகாளி வேஷம் போட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு வந்து பொருள் வாங்கணும், ஏன்னா அந்த வேஷத்துக்குள்ளே பொருள்லாம் வாங்கணும் சரிங்களா. உடனே அதில் பரபரப்பாக அலைஞ்சிட்டு இருந்தோம். உடனே மயானகாளி வேஷம் போடுறவனுக்கு வந்து கை எல்லாமே ஆர்டர் கொடுத்து அந்த மாதிரி. அதுக்கப்புறம் செங்காளி வேஷம் போடுறதுக்கு அந்த சேரீ எல்லாமே வாங்கி இதுனாச்சு. ஃபஸ்ட் வருஷம் நல்லா சிறப்பாகவே முடிஞ்சிட்டு அந்த வேஷம் போட்டு எல்லாமே இதுனாங்களே. அப்போ வந்து கூடயே தானே அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கும் மாலை போடணுன்னு ரொம்ப ஆசை வந்துட்டு, நம்மளும் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து முதல்ல அன்னையும் அவங்கெல்லாம் வேஷம் போட்டிருந்தாங்க. நான் வந்து காப்பு கட்டியிருந்தேன். அப்போ நான் வீட்லேயும் சொல்லாமல் காப்பு கட்டிட்டானா, சொல்லாமல் காப்பு கட்டிட்டேன். சரி சொல்லிட்டு வீட்டில் போய் காமிச்சேன் காப்பு கட்டேன்னு சொல்லிட்டு உடனே அதுலேருந்து விரதம் இருந்தோம் தசரா முடிகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு வந்து ஊராக சுற்றுவாங்கள்ல, அதனால் நாங்களும் அப்படியே அவங்க கூட போய் சேர்ந்து அண்ணமார்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மாலை போடணும்னு ஆசை வந்துட்டு செட்டு முடிஞ்ச பிறகு இல்லை நம்ம பசங்கக்கிட்ட எல்லாருமே சொன்னேன், அடுத்த வருஷம் நான் வந்து மாலை போட போகிறேன், வேஷம் கட்ட போகிறேன், கருங்காலி வேஷம். கருங்காலி சாமின்னா கருப்பு கலரில் இருக்கலாம், கருங்காலி சாமி வேஷம். எனக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க எடுத்தோன்னா காளி வேஷம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதான் உண்மை. ஆனால் எனக்கு ஒரு பிடிவாத மாதிரி எனக்கு இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட சொல்லலை. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த 41 நாள் விரதம் இருந்துட்டு ஒரு இதில்
ஒரு சைடு ஒரு 21 கை, இதில் ஒரு 21 கை அப்படியாட்டு வச்சு வாங்கிடணும். ஒரு மொத்தம் 42 கை மாதிரி அந்த மாதிரி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் வீட்டில் வந்து சொல்லவே இல்லை. சரி வீட்டில் ஒத்துக்கிடுவாங்கன்னு தான் நினச்சேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு 3 வாரம் கிட்ட எனக்கு காய்ச்சல் விடவே இல்லை. ஒரு 3 வாரம் கிட்ட காய்ச்சல் விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த வேலை பார்ப்பேன்லாம் ஓனரு, அவங்க வந்து பார்க்க வந்துருந்தாங்க. பார்க்க வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கதையை எடுத்து விட்டாங்க. சரி தசராவுக்கு மாலையெல்லாம் போடுவான்னால அப்படின்னோடனே, மாலை போடுவானா, அது எப்படி மாலை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு பூச்சின்ட்டு வேஷம்லாம் போட போகிறேன்னா யார்கிட்ட கேட்டான் அப்படின்னு ஆச்சு பூச்சின்ட்டு காளி வேஷம்னா என்ன பயப்படுவாங்க. எல்லாம் எடுத்தோன்னே போட மாட்டாங்க. எல்லாம் சின்ன சின்னதுலேருந்து அப்படி இந்த குறை வேஷம் அந்த மாதிரி இப்படி போட்டு தான் வருவான்னு சொல்லுவாங்க. இப்படி இப்படி படிப்படியாக வேஷம் போட்டு தான் கடைசியில் இப்படி பெரிய வேஷம் காளி வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிடிவாதம், கண்டிப்பாக போட்டே ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் வந்து ஒத்துக்கலை. எங்கள் அம்மா வந்து செம்ம திட்டுனாங்க. சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ எவ்வளோ கனவு கண்டிருந்தேன் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தாக்கில் எனக்கு ஒன்றுமே ஓடலை. போரை மூட்டு அழுதுட்டு தான் கிடந்தேன் அந்த காய்ச்சலோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் கீச்சலாம் சரியாயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நேராக நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போனேன். அம்மா இப்படி வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, நீ தான் ஆனால் மாலை போட எப்படியாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அழாத குறையில் அப்படியே இதுண்டேன் ரொம்ப. நான் வந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 திருப்பையாட்டு போயிடுவேன் கோயிலுக்கு. அப்படி ஓடி ஓடி போவேன். அங்கே நம்ம குலசை முத்தாரம்மன் கோயில், அடுத்த பக்கத்தில் இருக்கிற கருங்காளியம்மன் கோவில், அதுக்கப்புறம் பழைய கோயில் அங்கே கொஞ்சம் அந்த தாண்டி போனீங்கன்னா பழைய கோயில் இருக்கும் பார்த்துக்கோங்க, அந்த கோயிலுக்கும் போவேன். அப்படியே 3 போயிட்டு தான் அப்படியே மாலைலாம் வாங்கி போட்டு அப்படியே வந்துகிட்டே இருப்பேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டே இருந்தேன். எப்படியாட்டு மாலை போட்டு வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் கனவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. எப்படின்னா மாலை போடுறது கண்டிப்பாக போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு நான் சாமி ஆடுற மாதிரி எனக்கு கனவு வந்துட்டு. இப்படியே தசரா கிட்ட நெருங்க இப்படி வந்துட்டு கனவு. உடனே தான் அப்படியே என்ன பண்ணேன்னு தெரியாமல் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கனவு அப்படியே இதுன்னு நான் காளி வேஷம், நான் என்ன கருங்காலி வேஷம் இருக்குல்ல, அந்த கருங்காலி அம்மன் வேஷத்தை நான் நினச்சிருந்த வேஷமே நான் வேஷம் கட்டி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன். அது கொண்டு என் கனவில் அப்படியே காமிச்சு கொடுத்துட்டாங்க. உடனே எனக்கு என்ன பண்ண தெரியல. சரி கிட்ட வர்றதுலாம் நெருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தசராவும் கிட்ட நெருங்கிட்டு அதுக்கப்புறம் அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ மாலை வேணா போட்டுக்க ஆனால் வேஷம் போட வேணாம் அப்படிங்காங்க. சரி ரைட்டு இதே தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாலை போடுவோம், 3 வருஷத்துக்கு அப்புறம் வேணால் பார்த்துக்க அப்படின்னாங்க. சரி ரைட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி ரைட்டு மாலையாட்டு போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் 11 நாள் போட்டிருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு மாலை போடும்போது 11 நாள் கிட்ட போட்டிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டில் சேர்ந்துட்டேன். ஓம் சக்தி தசரா குழு செட்டில் சேர்ந்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வரி போடுவாங்க. அப்போ வந்து எவ்வளோ 2500 என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மாலை மட்டும் போடுறதா இருந்தால் 1000 எவ்வளவோ சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள நம்ம எல்லாருமே நல்லா பழக்கமாகட்டாங்க. அப்படியே அண்ணன்மாருங்க தம்பிமாருங்க எல்லாமே நம்ம பாட்டுக்கு அடுத்து ஜாலியாக அப்படியே இதுன்ட்டு நாங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு அப்படியே பூஜை கீஜெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்கள்ல, அதில் எல்லோரும் சாமி ஆடுவாங்க. நானும் பார்த்துட்ருப்பேன். நானும் சாமி ஆடணும்னு ஆசை தானே, நம்மளுக்கும் சாமி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டே இருப்பேன். ஆனால் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே டெய்லி பூஜை நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் இந்த வேஷங்கள்லாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எல்லாருமே வேஷம் கட்டி எல்லாம் கை கட்டி விட்டு அப்படியே அவங்க கூடயே நிற்போம். சாமி ஆடுறவங்கள பிடிச்சிட்டு இருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஆகிப்போச்சு. நைட் ஆனோன்னே பிறகு ஒரு அண்ணனுக்கு ஒரு அவசர வேலை சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ வந்து அந்த கையெல்லாம் கழட்டிட்டாங்க. பார்த்துக்கோங்க, கையெல்லாம் கழட்டினோன்னே சும்மா ஏமலை இப்படி தூக்கி வச்சுருந்தாங்கல்ல, வேஷம் கட்டுறேன்னு சொல்லல தம்பி, வேஷம் கட்டுறியா அப்படின்னாங்க. நான் வந்து எப்படின்னா இப்படி எதுவும் சொல்ல போகிறாங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சும்மா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு சைடு எத்தனை கை பார்க்கிங்க, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 31 கைக்கிட்ட இருக்கும் ஒரு சைடு. அப்போ 2 சைடு பார்த்துக்கோங்க இப்படி இருக்கும் இவ்வளோத்துக்குள்ள. அந்த ஃபோட்டோ நான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, நான் போடுறேன். இருந்துச்சுன்னா போடுறேன் கண்டிப்பாக. அதான் ஃபஸ்ட்டு அவர் கட்டி விட்டது. உடனே அவர் தான் அதான் ஃபஸ்ட்டு கட்டி விட்டாங்க சுடுகாட்டு கேள்விவாசம். இப்படி இவ்வளோதுக்குள்ளே கை இருக்கும். அந்த ஆகில் ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சரி. ஆனால் யாரும் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் யாருமே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக பார்த்து நீயா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கிறாங்க. ஏன்னா செட்டுக்குள்ளேயே தான் அவங்கள எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சின்ன வேலையாக போயிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எங்ககிட்ட கை தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். உடனே அப்படியே போகிறோம். வீடு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏன்னா நம்ம வேஷம் போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஊரில் சுற்றி போய்ட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு செட்டு உண்டு. அந்த செட்டுக்கு போனோம். ஏன்னா வழக்கமாக நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது எல்லா செட்டுக்கும் உள்ளே போய் திருநாறு போட்டு தான் போவாங்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உள்ளே போனாங்க. நானும் உள்ளே போய் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அருள் அடிக்கிற கொட்டு இதுண்டாங்க. பார்த்திங்கன்னா அருள் ஏற்றுற கொட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, நான் வேஷம் போட்டு நின்னால
இப்போ வேஷம் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே மாலை போட்டது எல்லாமே சொன்னது எல்லாமே செஞ்சுட்டு அருள் மட்டும் தான் வரலன்னு சொல்லி கேட்க தான் செய்கிறான் சாமியாட்ட. அது எப்படின்னா எங்கள் அண்ணன் இப்படி பிடிச்சிருக்கான், இப்படி பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் பார்க்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சாமி வந்திருக்குன்னு. அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுங்க. அதுங்களா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கனவுல காமிச்சது எல்லாமே நடந்திருக்கு. இப்படி மாலை போடுவேன், இப்படி வேஷம் போடுவேன், இப்படி சாமி ஆடுவேன், எல்லாமே கரெக்டாக அது போல் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கையை வச்சுட்டு இருந்தேன். மறுநாள் பார்த்திங்கன்னா வேஷம் படம், ஏன்னா அவங்களும் வேஷம் போடுவாங்கள்ல, எனக்கு வேஷம் போட ஒன்றுமே இல்லையா. அந்த ஆக்கில் இருந்துச்சு. அந்த ஆக்கில் பக்கத்து ஏரியாவில் நம்ம ஃப்ரெண்டு அந்த ஆக்கில் அவங்கக்கிட்ட போய் கையை வாங்கியாச்சு. அது வந்து 22 கை, அந்த 22 கை வாங்கியாச்சு அதே கலரில், சுடுகாட்டுக்காளி கலரில். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு அந்த முடியெல்லாம் எங்கள் அண்ணன் வச்சுருந்தான். அது வந்து ஒரு 120 ரூபாவோ இல்லைன்னா எவ்வளோ காணிக்க மாதிரி கொடுத்து வாங்கி அதை மாட்டி எல்லாமே பக்காவாக நம்மளுக்கு அமைஞ்சிட்டுங்க. பாவாடை சட்டை எல்லாமே நல்லா அம்சமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாமி அழைப்போம்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அருள் வர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் இதுங்கிற எங்கள் அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. உன்னை மாலை தானே போட சொன்னேன், நீ யாருக்கிட்ட வேஷம் போட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சண்டை, பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்ட் அப்படியே ஒரு மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டு, சரின்னு சொல்லிட்டு ரைட்டுப்பா இவன் நல்லபடியாக போய் கோட்டைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி செட்டு. அதனால் மாதாவோட கோட்டைக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் ஊரில் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, கெட்டின கை வந்து அவுக்கவே மாட்டேன். இங்கே நம்ம காலையில் கட்டுறோமா, அப்போ இந்த மதியம் அன்னதானம் சாப்பிடுவோம்ல, அப்போ ஒரு கழட்டம். ஏன்னா கையோட உட்காந்து சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால நம்ம கையை வந்து கழட்டி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து கட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு கழட்டி வைக்கிறது தான். ஆனால் நான் ஆத்தாவோட கோட்டைக்கு போகும்போது அங்கே போய் எப்போ அந்த கடற்கரையில் நம்ம அக்னி சட்டியில் இறக்குவாங்களா அந்த டைம் தான், அப்போ தான் நான் கையை கழட்டும். அது தட்டிக்கு நான் அப்படியே சுமந்துகிட்டே தான் வருவேன். ஃபுல் வேஷமாக அப்படியே சுமந்துட்டு தான் வருவேன். அது வந்து நிறைய பேர் நல்லா இதுன்பாங்க, பரவாயில்ல தம்பி நல்லா சமக்கிற, நல்லா உனக்கு வந்து பலன் கிடைக்கிறதுக்காக அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சுடுகாட்டுக்காளி வேஷம்லாம் போட்டிருந்தோமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருங்காலி வேஷம் தான் நான் கட்டணுன்னு இருந்தேன். ஆனால் அடுத்த வருஷம் வந்து கருங்காலி வேஷம் போடுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் கையில் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதே ஒரு சைடில் 22 கை நல்லா புதுசாக. எனக்கு வந்து இப்போ வந்து காசு அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்ம அண்ணன்மாருங்க, நம்ம சொந்தக்காரங்க அப்படிலாம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கை ஆர்டரு எடுத்து தந்தாங்க, அடுத்த கிரீடம் இந்த மாதிரி எல்லா பொருளும் வாங்கி தந்துட்டாங்க. எல்லாமே அமைஞ்சிட்டு நம்ம காசு போட்டு வாங்கினோன்னா அவங்களே எடுத்தாரன்ட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக அமைஞ்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன எல்லாமே வந்துட்டு நம்ம வேஷம் தானே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம்லாம் கட்டிட்டு பயங்கரமான சாமி ஆட்டாங்க. பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல சாமி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆவது நாள் செட்டு இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் எல்லாம் சுத்தம்ல எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆத்தாவோட கோட்டையை நோக்கி போவோம். அப்போவும் நான் அப்படி தான் கை வந்து கழட்டவே மாட்டேன். அப்பவும் அப்படி தான் கை வந்து கழட்டவே மாட்டேன். லாரியில் அப்படியே ஏறுவோம், அங்கே இறங்குற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே எங்கே போய் எப்போ முடியுதோ நம்ம சட்டி இறக்கி வைக்காங்களோ அது வரைக்கும் தான். ஆத்தாவோட கோட்டைக்கு போகும்போதெல்லாம் சரியான அருள் வரும். அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடும் கடற்கரையோட, சரிங்களா. அதுக்கப்புறம் கையெல்லாம் கழட்டி அதுக்கப்புறம் நம்ம செட்டு போட்டிருப்பாங்க, பந்தல்லாம் போட்டிருப்பாங்க, அங்கே வந்து எல்லாமே வச்சுட்டு மறுநாள் காலையில் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதிலையாட்டு ஒரு இதில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை உண்டு. அது வந்து நான் சாமிக்கிட்ட எப்போவுமே கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ இந்த ஃபீல்டில் நம்ம வந்து இருக்கேன். ஆத்தாவோட அருளாலும் உங்களோட சப்போர்ட்டாலையும் இதை வந்து நான் என்றைக்கே நான் மறக்கவே மாட்டேன். என்னடா ராஜி எல்லாமே நீ சாமியை பற்றி தான் பேசுகிற, இந்த பற்றி தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நான் வந்து அப்படின்னு கிடையாது. நான் வந்து கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லா சாமி ஏன் சாமி அப்படின்னு நினைக்கிறதா. நான் இந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், இந்த கோயிலுக்கு நான் அப்படி போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் இந்த கோயிலுக்கும் போவேன், நம்ம வேத கோயிலுக்கு அதாவது ஏசப்பா கோயிலுக்கும் போவேன். அங்கேயும் நான் மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கேன், அங்கேயும் போய் நான் முட்டு போட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ வர கூட பார்த்திங்கன்னா முஸ்லீம் கோயிலுக்கும் போயிருக்கேன், நோம்பு கஞ்சிலாம் குடிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் வீடியோக்குன்னு கிடையாது, அது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு டாஸ்க்காக பண்ணேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஆனால் கோயிலுக்கு போயிருக்கோம், நோம்பு கஞ்சிலாம் குடிச்சிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா மதம் அந்த மாதிரிலாம் எல்லாம் இல்லை, எல்லா சாமியும் நம்ம சாமி தான். அதனால் எல்லாமே ஒற்றுமையாக இருப்போம். நம்மளோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே. வேறு ஏதாட்டு டவுட் இருந்தால் ஏதாட்டு கேளுங்க. போயிட்டு வராங்க. சண்டே இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்கள்.